எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. எல்லாரும் நம்புங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்னா எல்லாரும் நம்புங்க. அப்படின்னா என்னன்னா, செய்தொழில் வேற்றுமையான் அப்படிங்கறது எல்லாம் தாண்டி பிறப்புக்கும் எல்லா உயிருக்குமாமா. யாரு சொல்றது? இந்த தாவேக்கா தற்குறி கூட்டங்க. இந்த கிறகு முடிச்சவங்க எல்லாத்தையும் நேசிப்பாங்களாமா. என்ன சொல்லி தொலைறது? தம்பி விசய், வயசுல முன்னாடி பிறந்துட்டீங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாம் உங்களுக்கு அறிவு இருக்குன்னு சொல்லிட முடியாது. ஏதோ உங்களோட தற்குறிக்க பேசுற வீடியோவெல்லாம் நாங்க மட்டும்தான் பாக்குறோம் அப்படின்னு எல்லாம் இல்ல. நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அதாவது அம்மாக்கள் எல்லாம் வந்து பேசிக்கிறாங்களாமா, நம்ம யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு. உடனே ஒரு குழந்தை பின்னாடி நின்று விசைக்கு ஓட்டு போடு, விசைக்குமா, விசைக்கு சொல்லுமா அப்படின்னு சொல்றானாமா. அவர் அந்த வீடியோவை பார்த்துட்டு திருப்பி அதை வந்து ஒரு மேடையில சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு? எல்லா குழந்தைங்களையும் கூப்பிட்டு சொல்றாரு. குழந்தைங்களே, நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க, அப்பா அம்மா நீங்க ஓட்டு போட போறப்ப விஜய் விசிலுக்கு தான் ஓட்டு போடணும். வேற யாருக்காவது நீங்க ஓட்டு போட்டீங்க, நான் படிக்க மாட்டேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன், நல்ல பிள்ளையா இருக்க மாட்டேன். ஏன்னா விஜய் வந்து ரொம்ப படிச்சவரு, பயங்கரமான அறிவாளி, அவருக்கு இந்த சமூகத்தை பத்தின பெரும் பார்வை ஒண்ணு இருக்கு. உதாரணத்துக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன், யாராவது ஒரு சட்டத்துக்கு புறமா நடந்துகிட்டா விஜய்க்கு பிடிக்காது. உதாரணத்துக்கு 150 ரூபாய் டிக்கெட்ட 3000 ரூபாய் கொடுத்து யாராவது வாங்கினா விஜய்க்கு சுத்தமா பிடிக்காது. உடனே மிரட்டிடுவாரு, இனிமேல் இந்த வேலையில இங்க வச்சுக்காத அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்புறம் வரி ஏய்ப்பு பண்ணா விஜய்க்கு சுத்தமா பிடிக்காது, அபராதத்தை கட்டியே தீரணும்னு சொல்லிடுவாரு. அப்புறம் டியூட்டி பெய்டு பண்ணாம வாங்கின ப்ராடக்ட் விஜய்க்கு பிடிக்கவே பிடிக்காது. அது ரோல்ஸ் ராய்ஸ் காராவே இருந்தாலும் பிடிக்காது. அப்புறம் அப்பா அம்மாவை எவ்வளவு மதிச்சு நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு விஜய் தான் இந்த தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய உதாரணம். குழந்தைங்க கிட்ட எப்படி அன்பா இருக்கணும், அந்த குழந்தைங்களை எப்படி கோவா கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு விஜய் தான் ஒரே உதாரணம். அப்பேற்பட்ட நல்லவர் விஜய்க்கு தான் நீங்கெல்லாம் ஓட்டு போடணும்னு அந்த குழந்தைங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லணுமாமா. அந்த குழந்தைங்க கிட்ட, உங்க ஃபேனான குழந்தைங்க கிட்ட எல்லாம் அப்புறமா பேசிக்கோங்க. விஜய், உங்க தற்குறி ஃபேன், அதாவது தொண்டர்கள்னு நீங்க சொல்லிக்கிற அந்த தற்குறிகள் கிட்ட எப்ப பேச போறீங்க? இவனுங்க இந்த 2 வருஷமா இவனுங்க பேசுற பேச்ச நீ என்னைக்காவது கேட்டிருக்கியா? பப்ளிக் ப்ராப்பர்ட்டிய சேதப்படுத்த கூடாது அப்படின்னு இவனுங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இவனுங்க எங்க வந்துட்டு போனாலுமே அந்த இடம் எல்லாமே போர்க்களமாவே இருக்குதே, அத பத்தி என்னைக்காவது நீ பேசியிருக்கியா, அக்கறைப்பட்டிருக்கியா? கரூர்ல நடந்த அதே ஸ்டாம்பேஜ் டோல்கேட்ல, சேலம் டோல்கேட்ல நடந்துச்சா இல்லையா? அவனுங்கெல்லாம் காரை நோக்கி அந்த ரோட்ல ஓடி வரும்போது எவனாவது ஒருத்தர் தவறியோ இல்ல எவனாவது கால் பட்டோ விழுந்திருந்தா என்ன ஆயிருப்பான்னு மட்டும் யோசிப்பாரு. அவ்வளவு ஏன், உன்னாலேயே ஒரு 3 பேர் உன்னை தொட்டது பொறுக்க முடியாம அவனுங்க கையெல்லாம் தட்டி கண்ணாடியே ஏத்தி விட்ட. ஏன் இத்தனை பேர் வந்து உன்னை டச் பண்ணா நீ டர்ட்டி ஆயிடுவ? இந்த கூட்டத்துல எவனாவது டச் பண்ணி இருக்கானுங்களா? இந்த கூட்டத்துல எவனாவது டச் இல்லாம நிக்கிறானா? அடிக்கிற மொட்டை வெயில்ல எதுக்கு நிக்கிறேன்னு தெரியாது இந்த தற்குறிய. அதுல ஒண்ணு கூட எள் இல்ல, எல்லாமே எலிப்புழுக்கதான். எதுக்கு காய்றீங்கன்னு தெரியாம காஞ்சுக்கிட்டு இருந்த எலிப்புழுக்கதான் அவங்கெல்லாம். இவனுக்கு எப்ப பேசினாலும் இப்படிதான் பேசுவாங்க. அதுல ஒருத்தர் பேசியிருக்கான் கேளு. வணக்கம் சாட்டேனா, வணக்கம் வணக்கம் வணக்கம். கூட பாத்தீங்களா? சேலம் பக்கம் வந்துடாதீங்க பசங்க, பாத்துக்கோ. மோசமான பயலுங்க பாத்துக்க. தேவையில்லாம விஜய் பத்தி பேச தேனி மாவட்டம் போலாம், சேலம் மாவட்டம் வராத. ஏதோ சாட்டன்னு ஒரு அறவேக்காடு இருக்கிறானாமா, பேரு துரமுருகன். அவன் நாம் தமிழர் கட்சியில இருக்கிற ஒரு ஆஃப் பாயிலு. பேரெல்லாம் எதுக்கு? அந்த ஆஃப் பாயிலு உங்களை பத்தி தப்பா பேசிட்டானாமா. அவன் என்ன உங்களை பத்தி மட்டுமா தப்பா பேசினா? ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் தப்பா பேசிக்கிட்டுதான் இருக்கான். ரஜினிய தப்பா பேசினா, நம்ம சிஎம் தப்பா பேசினா உன்ன மாதிரியே. அவனெல்லாம் 3 அறிவு இருக்கிற ஒரு மூஞ்சூரு. அவன் அப்படித்தான் பேசுவாங்கிறது சீமான்ல இருந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஆக்சுவலா அவனுக்கு ஒரு பட்ட பேர் இருக்கு தெரியுமா? பட்ட பேரு டர்மரிக் பவுடர் அங்கிள், மஞ்சப்பொடி மாமா பையன் அப்படி சொல்லுவாங்க. அதுல ஃபேமஸ் ஆன பயங்கரமான சில்லறை தான் அவன். அவனே சில்ற, அந்த சில்லறைக்கு போட்டியா இது உங்க தற்குறிங்க. தளபதி அப்படின்னா 1 கோடியில 8 கோடி பேர்ல 100 பேர் சைக்கோ இருக்கிறான். தளபதி ஒரு நாளுக்காக மட்டும்தான் அந்த கூட்டம். அவனை செதிலா இப்படி பண்ணுவாங்களாமா. எதுக்குடா பண்றீங்கன்னு கேட்டா சேலத்துக்கு வந்தா பண்ணுவாங்களாமா.
சரி, அவன் என்ன தப்பு பண்ணான்னு கேட்டா விஜய பத்தி பேசக்கூடாதாமா. சரி, விஜய பத்தி நம்ம யாரும் பேசக்கூடாது, விஜய் எப்ப பேசுவா அப்படின்னு கேட்டா, ஆட தலைவர்னு கூப்பிடுற இவனுங்களுக்கே தெரியாது. உடனே என்னங்கிறானுங்க, நான் விஜய், இந்த இவங்க விஜய், இந்த இவரு விஜய், இந்த அவரு விஜய். இவங்க சொல்ற இந்த விஜய் எல்லாம் கார்லயே போறது இல்ல. ஆனா இவனுங்களெல்லாம் விஜய்னு சொன்ன ஒரு ஆளு தனி விமானம் தான். அந்த விஜய்க்கு வேண்டி இங்க இருக்கிற விஜய் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வந்து 3 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு நிப்பாங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இந்த விஜய்ங்க கிட்ட இன்னொரு விஜய் வந்து சொல்லுவாரு, நாம எல்லாம் விஜய்க்கு வேண்டி காத்துக்கிட்டு இருக்கிற விஜய்கள், அந்த விஜய்க்கு வேண்டி இந்த விஜய்கள் யாருமே தண்ணி குடிக்க கூடாது, அந்த விஜய் பாக்குறதுக்கு இந்த விஜய்கள் யாரும் சோறு கூட சாப்பிடக்கூடாது, அந்த விஜய்க்காக இந்த விஜய்கள் ஒருவேளை மரணத்தை கூட தழுவலாம், அந்த விஜய்க்காக இந்த விஜய்கள் எல்லாம் சாவதற்கு கூட பெருமையா எடுத்துக்கணும். ஆனா அந்த விஜய் பனையூரை தாண்டி வர்றதே 3 பௌர்ணமிக்கு ஒரு வாட்டி தான் வெளியே வர்றாரு. ஆனா ஆனா அந்த விஜய்க்காக நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? இன்னொரு தம்பி பேசியிருக்கிறான், ஏ தம்பி விஜய், இவன் பேசுறத கேளு. சாரி, அந்த விஜய் பேச்ச கேட்டு இந்த விஜய் பேசியிருக்கான், அப்படித்தான் சொல்லணும். தம்பி விஜய், நீங்க பேசுங்க விஜய். டிவிக்கு தான் ப்ரோ. எங்க அம்மாவே அடிச்சான் ப்ரோ. அந்த காசு கூட எங்க அம்மாவை நீங்க அடிச்சிட்டு வந்தோம் ப்ரோ. எது? ஆஹா, அம்மாவே அடிச்சிட்டியா? மம்மி பீட்டிங் சூப்பர். ஆமா, எதுக்கு உங்க அம்மாவை அடிச்ச? உங்க அம்மா சோறு சரியா குடுக்கலையா உனக்கு? அப்புறம் எதுக்கு நீ உங்க அம்மாவை அடிச்ச? ஒருவேளை உன்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலையா அதனாலயா? ஆமா, எதுக்கு அம்மாவை அடிச்ச? உங்க அம்மா உன் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு போடலையா? அந்த காசு எனக்கு தேவையே இல்லை. அவன் கொடுக்குற காசுல தான் நாங்க வாழ்கின்ற கௌசியம் இதே கிடையாது. ஓ, தமிழ்நாடு அரசு கொடுத்த அந்த 5000 ரூபாய் வாங்கிட்டாங்களா? அந்த 5000 ரூபாய் பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு எல்லாம் கிடையாது, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸுக்கு கிடையாது. ஓரளவுக்கு வறுமை கோட்டுக்கு மேல இருந்தா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்களே. அப்ப 5000 ரூபாய் வாங்குற அளவுக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்களா? ஆனா நீ இருக்கிற ரேஞ்ச பார்த்தா டெய்லி 1000 ரூபாயாவது சம்பாதிக்கலாமே வெளியே போனா. ஆனா நீயே வேலை வெட்டிக்கெல்லாம் போகாத தற்குறி தடிமாறு மாதிரி இருக்கிற. ஏன்னா நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சிருந்தேன்னா உன் குடும்பம் வறுமை கோட்டுக்கு மேல வந்திருக்கும். உங்க அம்மா எதுக்கு 5000 ரூபாய் வாங்க போறாங்க? நீ சம்பாதிச்சு உங்க அம்மாவுக்கு சொந்த வீடு வாங்கி கொடுத்து கார்ல கூட்டிட்டு போய் அம்மாவை பெருமைப்படுத்துவேன்னு பார்த்தா உனக்கு போடுறதே தண்டசோறு. தண்டசோறு போடுற அம்மாவை அடிச்சுட்டு வந்து இவர் பேசுவாராமா. அதுவும் யாருக்கு வேண்டி? இந்த இந்த விஜய்க்கு வேண்டி. சரி, அதாவது இந்த விஜய்க்கு வேண்டி இந்த விஜய் அவங்க அம்மாவை அடிச்சிருக்கிறாரு. ஆனா இந்த விஜய்க்கு வேண்டி அந்த விஜய் யாரையும் முறைச்சது கூட கிடையாது. ஆனா அவ்வளவு ஏன், இந்த விஜய்கள் எல்லாம் சினிமா பாக்குறதுக்கு வேண்டி அந்த விஜய் நடிச்ச படத்தை வெளியே விடாம கேஸ் போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு கூட ஒரு வார்த்தை பேசாத விஜய், அதாவது இந்த விஜய்களுக்காக பேசாத விஜய், பேர்பட்ட அந்த விஜய்க்கு வேண்டி இந்த விஜய் அவங்க அம்மாவை அடிச்சாராமா. நீ எல்லாம் விளங்குவியாடா? இல்ல நிஜமாவே விளங்குவியா? 2.5 வயசு குழந்தை மேல அக்கறை இல்லாத பொம்பளை, குடும்பத்தவே நான் கொன்றுவேன்னு சொன்ன ஒரு பொண்ணு, என் புள்ள ஐசியூல அட்மிட் ஆனாலும் நான் அண்ணனை பார்க்க வருவேன்னு சொன்ன ஒரு பொம்பளை, என் புருஷனுக்கு பிக்ஸ் வந்து இழுத்துட்டு கிடக்குறான், விஜய பாக்குறதுக்கு நான் இங்க இழுத்துட்டு வந்துட்டேன். இப்படி ஒரு ஆள் கூட ஒரு நல்ல விஷயத்த கூட இது வரைக்கும் பேசினதே இல்ல. அட, நான் இந்த தற்குறி விஜய சொல்லல, நீயும் தற்குறி விஜயும் சேர்த்துதான் சொல்றேன். இப்படி சமூகத்துக்கு தேவையான பேச்சுக்களை ஒருத்த கூட பேச மாட்டேங்கிறாங்க. இதையெல்லாம் வேற விஜய் டெய்லியா அந்த யூடியூப்ல பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறாரு. அப்புறம் விஜய் கூட சேர்ந்த 4-5 தற்குறிகள் இருக்காங்கல்ல, அந்த அருண்ராஜ், ஆதவர்ஜுன, ராஜ்மோகன், புசி ஆனந்த், அப்படி இன்னும் பிற தலைவர்கள், இவங்க எல்லாருமே கடந்த 2 வருஷமா தான் விஜய் கிட்ட வந்து ஒட்டிக்கிட்டவங்க. செங்கோட்டையன்னு விட்டுட்ட, இப்படி புதுசா வந்து ஒட்டிக்கிட்டவங்களை கூட வச்சுக்கிட்டு இவனுங்க சொல்றானுங்க, தளபதி விஜய்ங்க ஆண்டாண்டு காலமா உழைச்ச மக்களுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்காரு. ஏடா, 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒட்டிக்கிட்டு அல்ல கைகளை எல்லாம் கூட்டிட்டு வந்து போட்டோ எடுத்துட்டு அம்மாவை விஜய்க்கு வேண்டி நான் அடிப்பேன்னு சொன்ன தற்குறி எல்லாம் வெயில்ல நிப்பாட்டிட்டு, சாட்டை கொன்றுவேன்னு சொன்ன தற்குறிகளை எல்லாம் வெளியே நிப்பாட்டிட்டு, குடும்பத்தவே கொன்றுவேன்னு சொன்ன தற்குறிகளை எல்லாம் வெளியவே தண்ணி கூட கொடுக்காம நிப்பாட்டிட்டு, அப்படி இருக்கிற இவன் இந்த தொண்டர்களுக்காக வந்திருக்கானா, பேச போறானாமா. நீ சிஎம் அங்கிளுக்கு வீடியோ போட்டதெல்லாம் போதும் தற்குறி, இனி உன் தற்குறிகளுக்கு வீடியோ போடு தற்குறி. டே தற்குறிகளா என்ன மாதிரி தற்குறியாவே இருக்காம கொஞ்சம் மனுஷனாவது இருக்க ட்ரை பண்ணுங்க. உங்க குடும்பத்தை முதல்ல நல்லா பாத்துக்கங்கடா, என்ன மாதிரி இருக்காதீங்கடா. சினிமால ஒரு பிரஸ் மீட் கொடுக்காத ஒரு கிளைமேக்ஸ் கூட இருக்காது.
நிஜ வாழ்க்கைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல. என் சொத்துக்களா வாரிசு என் பொள்ளையும் பையனும். ஒரு நாள் கூட அவங்கள வெயில நிப்பாட்டினது கிடையாது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என் குடும்பத்தை தவிர என் பையன் ஒரு நாள் இப்படி ஒரு பேச்ச பேசி பார்த்திருக்கவே முடியாது. இப்படி இந்த விஜய்க்கு வேண்டி இந்த விஜய்கள் எல்லாம் பேசினத ஊரே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. எவ்வளவு கேவலமா பேசுறாங்க இந்த தற்குறிகள்லாம். இந்த தற்குறிகள்லாம் கேவலமா பேசுறது தப்புன்னு அந்த தற்குறி சொல்ல மாட்டேங்குது. அந்த தற்குறியை எப்படி பேச வைக்கிறதுனே தெரியல. நாம பேசுவோம், எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.